உச்சநீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஆளுநர் 10 மசோதாக்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் ஆளுநருடைய நடவடிக்கைகள் சரியானதல்ல, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது சட்டத்துக்கு புறம்பானது என்றும் ஆளுநர் கொடுக்க வேண்டிய ஒப்புதலை உச்ச நீதிமன்றமே டீம் டு ஹேவ் கிராண்டட் அசென்ட் என்று உத்தரவு பிறப்பித்து அந்த 10 மசோதாக்கள் எல்லாம் கடந்த 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சட்டமாகிவிட்டன. இந்த 10 சட்டங்களை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு வந்து அவர் 2வது வெக்கேஷன் கோர்ட்டில் வழக்கை தாக்கல் செய்து இந்த 10 சட்டங்களையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு கடந்த 14ஆம் தேதி மே மாதம் நீதியரசர்கள் திரு GR சுவாமிநாதன் மற்றும் நீதியரசர் திரு லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக தலைமை அரசு வழக்கறிஞர் திரு ராமன் மற்றும் நான் அவர் முன்பு ஆஜராகி வீடியோ கான்ஃபரன்ஸில் இந்த வழக்குடைய சாராம்சம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வேறொரு வழக்கு நிலவில் உள்ளது என்றும் மற்றொரு வழக்கு UGCயுடைய ரெகுலேஷன் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் நிலவில் இருப்பதால் இந்த வழக்கில் எந்தவித அர்ஜென்சியும் இல்லை, இந்த வழக்கை அரசுக்கு தகுந்த கால அவகாசம் கொடுத்து தள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தோம். ஆனால் அந்த பெஞ்ச், அதாவது நீதியரசர்கள் திரு GR சுவாமிநாதன் மற்றும் திரு லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை இன்று தள்ளி வைத்தனர். நாங்கள் உடனே தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் உள்ள மற்ற வழக்குகளோடு சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தாக்கல் செய்து கடந்த திங்கட்கிழமை அன்று சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா முன்பு மென்ஷன் செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றுதல் கோரும்போது அப்பொழுது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள், நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் இந்த டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் தாக்கல் செய்ததை பற்றி கூறுங்கள், நீங்கள் அதற்கு ஏற்றாற்போல் ஒரு மெமோ, ஒரு ரிப்ளையை நீங்கள் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த வழக்கை மாற்றுதல் செய்ய கோரி தாக்கல் செய்த விவரங்களை ஒரு மெமோ மூலமாக நாங்கள் தாக்கல் செய்தோம். மேலும் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் இது தொடர்பாக நிலுவையில் இருப்பதால் நீங்கள் இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும் வரை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் மனுதாரர் ஒரு அரசியல்வாதி, அவர் பாஜகவை சேர்ந்தவர், ஒரு அரசியல் உள்நோக்கத்துடன் இந்த பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுநல மனுக்கு உண்டான எந்தவித சாராம்சமும் இல்லை. இந்த வழக்கு என்ன அர்ஜென்சி இருக்கிறது என்பது அந்த மனுவில் அவர் தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் குறிப்பிடப்படவில்லை. 11ஆம் தேதி ஏப்ரல் மாதம் சட்டமாகிய இந்த 10 சட்டங்கள் 30ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்றம் இருக்கும் வரை அவர் தாக்கல் செய்யவில்லை, வழக்கு எதுவும் தாக்கல் செய்யவில்லை. ஆனால் 2வது வெக்கேஷன் கோர்ட்டில் அவர் தாக்கல் செய்திருப்பதால் இந்த மனுக்கள் எல்லாம்
எந்தவித அர்ஜென்சியும் இல்லை, தள்ளுபடி செய்ய வேண்டும். நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் உள்ள டிரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் முடிந்த பிறகு விசாரிக்கலாம், எங்களுக்கு கால அவகாசம் தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வாதத்தில் நான் கூறினேன். ஒரு கட்டத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் என்ன உத்தரவு பிறப்புகிறார்கள் என்பது கூட எங்களால் கேட்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மைக்கை மியூட் செய்து விட்டார்கள். என்ன உத்தரவு போட்டார்கள் என்று கூட தெரியவில்லை. அது முடிந்த பின்பு நான் மறுபடியும் கேட்டேன். அவர் ஆர்டர் அப்லோட் செய்த பிறகு பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அதன் பிறகு என்னுடைய ஸ்பெஷல் கவுன்சிலரை தொடர்பு கொண்டு என்ன உத்தரவு போட்டுள்ளார் என்று கேட்க பொழுதுதான் அவர் இந்த சட்டம் 10 சட்டங்கள் அதில் 9 சட்டங்கள் மட்டும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது இன்ஃபேக்ட் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் ஒரு கெசட், ஒரு 4th கெசட்டை தாக்கல் செய்துள்ளார்கள். அது 4th கெசட் என்று கூட நான் நீதிமன்றத்தில் சுட்டி காட்டினேன். உண்மையான கெசட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை, ஒரு ஃபோர்ஜரி செய்து தாக்கல் செய்து உள்ளார்கள் என்று கூட நீதிமன்றத்தில் வாதம் வைத்தேன். ஸோ அந்த 10 சட்டங்களில் அரசு சான்சலருடைய அதிகாரங்களை எடுத்தது சம்பந்தமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக இன்றைய உத்தரவில் இந்த டிவிஷன் பெஞ்ச் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க உத்தரவில் சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் தாக்கல் செய்ய உள்ளது. சார், இந்த கேஸ்ல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல ஒரு 14 क्वेश्चंस ரைஸ் பண்ணி பிரசிடென்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மென்ட் ஒரு ஆர்டர் ஹை கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. இதோட இம்ப்ளிகேஷன் எந்த லெவல்ல இருக்கும் சார்? அதாவது உச்சநீதிமன்றத்தை அப்செட் பண்ற மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறோம். எப்போ ஃபைல் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஆர்டர் காப்பி என்ன ஆர்டர் சொன்னார் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொன்னாருன்னு எனக்கு கேட்க முடியவில்லை. என்னுடைய ஸ்பெஷல் கவுன்சிலர் பிறகு நான் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் வைஸ் சான்சலர் என்ற வர இடம் எல்லாம் அரசு என்று போடப்பட்டுள்ள அந்த சட்டங்களில் உள்ள அந்த செக்ஷன்ஸை மட்டும் ஸ்டே பண்ணியிருக்கதா சொன்னாங்க. ஸோ இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாகும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே கல்யாணி மதிவாணன் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த யூஜிசி ரெகுலேஷன் இப்போ என்ன நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் என்றால், தமிழக அரசு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டசபை இயற்றிய அந்த 10 சட்டங்களும் யூஜிசி ரெகுலேஷனுக்கு நேராக உள்ளது. அதனால் அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. இதே போல் ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கல்யாணி மதிவாணன் என்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் அவங்களுக்கு உள்ள பவர்ஸ், அதாவது லிஸ்ட் 2 என்ட்ரி 32 உள்ள பவர்ஸ் பிரகாரம் யூனிவர்சிட்டிஸை அவங்க கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவதற்கு அவர்களுக்கு பவர் இருக்கிறது என்று ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியாகிவிட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜெகதீஷ் சந்திரா என்ற ஒரு வழக்கில் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இது போன்ற சட்டங்கள் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் ஏற்றினால் அது எந்த விதத்திலையும் யூஜிசி ரெகுலேஷன் எஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, அது அவங்க பவர்ஸே என்டையர்லி டிஃப்ரெண்ட்னு சொல்லி உச்சநீதிமன்றமே 2 வழக்குகள் தீர்ப்பு சொல்லியுள்ளது. ஆனால் மனுதாரர், பாஜக சார்ந்த மனுதாரர் சம்பந்தப்படாத ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்னன்னா அந்த யூனிவர்சிட்டி யூஜிசி ரெகுலேஷன்ஸை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டி இன்னைக்கு அவசர கதியில் இன்னைக்கு இந்த உத்தரவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது சட்டப்பிரகாரம் செல்லுபடி ஆகாதனால இதை எதிர்த்து நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறோம். உச்சநீதிமன்றத்துடைய 142 அதிகாரத்தை மீறும் வகையில் இந்த உத்தரவு இருக்குன்றது நீங்க சொல்ல வரீங்க? நிச்சயமா உச்சநீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவுக்கு நேர் எதிர்மாறாக நீதியரசர்கள் ஜி.ஆர். சாமிநாதன் மற்றும் நீதியரசர்
லட்சுமி நாராயணன் அவர்கள் இந்த உத்தரவில் சொல்லியிருப்பதால் தமிழக அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு செல்லவிருக்கிறது. அதை ஓரிரு நாட்களில் அவர்கள் இன்னும் ஆர்டர் காப்பி, ஏன்னா இப்போ இன்றைக்கி தான் டிக்டேட் பண்ணாங்க, அவர் என்ன டிக்டேட் பண்ணுறாருன்னு கூட என்னால் கேட்க முடியல. அந்த ஆர்டர் காப்பி வந்து அப்லோட் ஆன பிறகு அந்த ஆர்டர் வைத்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும்.